ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்ன செய்யலான்னு இருக்கேன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அது கேரட் வச்சு தான் செய்யலான்னு இருக்கேன். இது எப்படி செய்யுதுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. 250 கிராம் கேரட் நான் எடுத்திருக்கேன். இது நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம், இந்த மாதிரி இருக்கணும். இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு கடல மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடி நறுக்கின பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இதோட சிறிதளவு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரவை 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். தண்ணி விட தேவையில்லை. இதோட கொஞ்சமாக உப்பு, இஞ்சி திருவுணத்தை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு ஸ்பைசி என்ன வேணும் அப்படிங்கிறது இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை. தண்ணீர் சேர்க்க தேவையில்லை. இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு பால் சைஸில் உருட்டி ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பால் சைஸில் உருட்டி எடுத்துக்கிறோம். நல்லா உருட்டி எடுத்தால் இந்த டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். கேரட் பிடிக்காத குழந்தைங்க கூட இதுக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹீட் ஆயிலில் நம்ம பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கிறேன். நம்ம ஆயிலில் போடும்போது ஒரு ஆரஞ்சு ஷேடோட வரும். அது கேரட்டோட கலர் தான். நம்ம வேறு கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கலை. இது ஸ்லோவாக வச்சு நம்ம குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வரும். அப்புறமா கோல்டன் கலர், ப்ரௌன் கலரில் வந்துடும். இந்த மாதிரி வந்தோடனே குக் ஆகிருக்கும். அது எடுத்துடலாம். இப்போ இது குக் ஆகிடுச்சு, இது எடுத்துடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.